உங்களை தேடி வரல, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசுவின் வல்லமையான சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கும். ஆமென். இயேசுவின் வல்லமையுள்ள சத்தம் காதேஸ் வனாந்தரத்தையே அதிர பண்ணுனா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஆமென். பெண்மான்களையே ஈன செய்யும்னா கட்டாயம் உங்கள் பிரச்சனைகளையும் மாற்றிடும். ஏன்னா அது அத்தனை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாரும் நடுங்கி தான் ஆகணும். காரணம், இயேசு என்னும் நாமத்திற்கு முன்பு முழங்கால்கள் யாவும் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். முழங்கால்கள் யாவும் நாங்கள் முடங்கிறது இல்லை, ஆனாலும் சொல்ல மாட்டோன்ற மாதிரி இருக்கு. அவருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு முன்பாக யாவரும் முடங்கி ஆகணும். அவருடைய நாமத்துக்கு முன்னாடி வானலத்தோர் பூதலத்தோர் எல்லாரும் ஏகமாய் சத்தமாய் ஆர்ப்பரித்து துதிக்கத்தக்கதாக ஒரு வல்லமையுள்ள நாமத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். நல்ல ஒரு ஆரம்ப ஜெபம், நல்ல பாடல்கள், நல்ல ஒரு ஆராதனை, நான் எல்லாவற்றிற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே வார்த்தை, அதனால் சொல்லி வைக்காமல் நானும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன். மாதத்தின் முதல் நாள் முதல் திங்கட்கிழமை உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த 1ஆம் தேதி அதுவுமா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வலது கரத்தை பிடித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையின்படி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அல்லேலூயா. என் கர்த்தர் இந்த 1ஆம் தேதி இந்த மாலை உங்களோடு கூட நான் பேசும்படி வேறொரு சத்தியத்தை வைத்திருக்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் இந்த ஊழியத்திற்கேன அவர் தந்த இந்த மாத வாக்கு தத்தத்தையும் உங்கள் மேலே வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை எல்லாம் கர்த்தர் செவையாக்குவாராக. அல்லேலூயா. நல்லா சத்தமா 2 கையை உயர்த்தி ஒரு சத்தமா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி காமிச்ச ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்லுவேன், 2 கை வானத்துக்கு நேரம் உயர்த்தி இருந்தா தேவன் உங்கள் கரத்தை பிடிக்கிறார் என்ற அர்த்தம். அவர் இன்று உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்கள் வாழ்க்கைக்கு முன்னே கடந்து போய் கோணலானவைகளை செவையாக்குவாராக. உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதாக. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கெல்லாம் சரியாய் என் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்கட்டும். மறுபடியும் இந்த கர்மேல் மாதாந்திர கூடுகை அடுத்த மாதம் 6ஆம் தேதி இங்கே நடைபெறும். அல்லேலூயா. 6ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை இங்கே நடைபெறும். ஸோ தவறாமல் எல்லாரும் வந்துருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ஆமாம், உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். யாரை சொல்கிறாரு? உங்களை தான் சொல்கிறேன். அவருக்கு நீங்கள் பிள்ளைங்க தானே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். உங்களெல்லாம் எவ்வளோ அன்பாக பேசி உங்கள் வயசெல்லாம் 30-40 வருஷம் குறைச்சி எவ்வளோ அன்பாக இயேசுனிடத்தில் வர தடை பண்ணாமல் நிற்கிற இல்லையா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். என் கர்த்தர் என்னாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ள புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க கிருபை தருவாராக. அல்லேலூயா. இன்றைக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போகிறேன். மறந்துடாதீங்க, அடுத்த மாதம் 6ஆம் தேதி கட்டாயம் யார் வருகிறார்களோ இல்லையோ இங்கே இயேசு வருவார். இயேசுவை தொடர்ந்து நாங்களும் வருவோம். இயேசுவை பார்க்க ஒரு திரளான கூட்டம் வந்தது. ஆமென். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் அந்த திரளான கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இயேசுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற சீஷர்களாக இருக்கணும். ஆமென். ஏன்னா சீஷர்களுக்கு தான் ஓமைகளை கற்றுக் கொடுப்பார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், மகிமையில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. ஜனங்க வருவாங்க, அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஜனத்தோடைய கேட்டகரியில் இருக்கவே கூடாது. ஆமென். நீங்கள் அவரை பின்தொடர்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கும் வார்த்தைக்குள்ளே நான் கொண்டு போகிறேன். தாமதம் இல்லாமல் ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சகல கணத்திற்கும் பார்த்துற வானம் நமக்காக இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இருக்கிற இடத்துல எல்லார வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணு மகளே. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. நீ ஸ்தோத்திரம் பண்ணு மகளே. இந்த ஸ்தலத்தை தேவ மகிமை ஆளுகை செய்வதாக. நீ ஸ்தோத்திரம் பண்ணு மகளே. இன்னைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். சேனைகளின் கர்த்தர் இங்கே இறங்கியிருக்கிறார். உனக்காக தூதர்களை அனுப்புவார். நீங்கள் இங்கே நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரம் கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ளாக தூதர்களை அனுப்பி கர்த்தர் எரிக்க வேண்டியவர்களை எரிப்பாராக, சுட்டெரிப்பாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்களை செய்வாராக, தாமதங்களை முறிப்பாராக. வெகு காலமாய் காத்திருக்கிற எல்லா காத்திருப்புகளுக்கும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் முற்றுப்புள்ளி வைப்பாராக. வானம் திறக்கப்பட்டிருக்க இயேசுவே, இன்னைக்கு உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இன்றைக்கு நாங்கள் விடுதலை அடைவதற்கு, எங்கள் வாழ்க்கை விடுவிக்கப்படுவதற்கு, எங்கள் எதிர்காலத்திற்கான வாசல் திறக்கப்படுவதற்கு கோணலான பாதைகள் இந்த 1ஆம் நாள் எங்கள் வாழ்க்கையில் செவையாவதற்கு ஓ ராகா தானா ரியாந்தாரா. இன்னைக்கு ஆர்ப்பரிக்க, இன்னைக்கு ஸ்தோத்திரங்களை எழுப்ப, இன்னைக்கு ஒரு தேவ மகிமை, இன்னைக்கு ஒரு தேவ மகிமை இந்த ஸ்தலத்தை மூடட்டும். இன்னைக்கு ஒரு தேவ மகிமை இந்த ஸ்தலத்தை மூடட்டும். இன்னைக்கு பனி போல் அந்த தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். இன்னைக்கு நீ சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிற இந்த நேரம் உருவின பட்டயத்தோட கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறேன். ஏன் கர்த்தர் இன்னைக்கு உன் பட்சத்தில் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் யுத்தம் செய்வாராக. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் வாய்களை திறந்து சத்தத்தோட நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. முழு பலத்தோட கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. விசுவாசத்தோட வெற்றி உண்டு, இன்னும் நல்லா சத்தமா வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து விசுவாசத்தோட ஓ இன்னைக்கு தேவ பிரசன்னம், இன்னைக்கு நீங்கள் ஆர்ப்பரிக்கிற இந்த நேரம், இன்னைக்கு குருத்தோலைய, இன்னைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னே வெற்றி உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி சொல்ல சொல்ல இன்னைக்கு தேவ மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் இறங்குகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் தடைகளை நீக்குகிறதை பார்க்கிறேன். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக, தடைகளை நீக்கி போடுகிறவர் வாழ்க்கைக்கு முன்பாக, தடைகளை நீக்கி போடுகிறவர் ஊழியத்திற்கு முன்பாக இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் உண்டாவதாக. வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே
செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. விசுவாசத்தோட இது உண்மையா வாழும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இன்னைக்கு ஜெயம் உனக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஜெயம் உனக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு நீ அறிக்கை செய் மகளே, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஜெயமாய் மாற்றுவாராக. என் கர்த்தர் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவாராக. உன் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. தோல்விகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஜெயமாய் மாற்றுவாராக. ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், எனக்கு என்னாலும் ஜெயமே, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், யார் என்ன சொன்னால் என்ன, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், எனக்கு முன்னே நடக்கிறவர் அவர் ராஜாதி ராஜா, என் பாதை கோணலா இருந்தாலும் எனக்கு முன்னே நடக்கிறவர், இதோ கழுதை குற்றின் மேல என் ராஜா உலா வருகிறார், அவர் எனக்கு நல்ல செய்தியை சொல்லும்படிக்கு, நான் இன்னும் உனக்காக ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை சொல்லும்படிக்கு எந்த ராஜாவை மனுஷனை தேடி வரல, ஆனால் என் ராஜா, இன்னைக்கு உன் ராஜா உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் சுகவீனங்களை மாற்றும்படிக்கு, இன்னைக்கு என் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படிக்கு, இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படிக்கு, என் தேவன் உங்கள் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இப்போ விசுவாசத்தோட ரெண்டு கைகளை உயர்த்தி, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தகப்பனே, இந்த நல்ல நாளில் நீர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கேட்கும் பொழுதே எங்கள் வீடுகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் இங்கே நின்று கேட்கும் பொழுதே எங்கள் வாழ்க்கைக்காக எங்கள் தேவன் வழக்காடும்படிக்கு, யுத்தம் செய்யும்படிக்கு இறங்குவீராக. இன்றோடு எங்கள் பிரச்சனைகள் முடிவுக்குள்ள வரட்டும். அடுத்த மாதம் அல்ல, இந்த கூட்டம் முடிந்து நாங்கள் வெளியே போகிறதற்கு முன்பே எங்களை சாட்சிகளாய் மாற்றப் போகிறேன், எங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற்றப் போகிறேன். தேவ மகிமை இன்னைக்கு இந்த இடம் முழுவதும் இறங்கியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கியிருக்கிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கு அவர் தம்முடைய மேகத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். அன்னைக்கு மோசே என்கிற தீர்க்கனோடு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது உண்மையானார். இன்னைக்கு உங்களோடும் அவர் பேசுவார். பேசி இன்றைக்கு எங்களை பலப்படுத்தும். பேசி இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். உடைய வார்த்தைக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசையாய் என்னையும் இந்த பலிபீடத்தின் அக்கினியில் வைக்கிறேன். உமது ஆவியினால் என்னை நிரப்பியே இன்னைக்கு உடைய வார்த்தைகளை பேசுவீராக. நல்ல தகப்பனே, ஆமே ஆமே ஆமே. உட்கார்ந்து கொள்ளுவோம். இன்னைக்கு வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? இவ்வளவுதானா? சத்தம் வேண்டாமா? ஆண்டவர் பேச வேணாமா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்? எத்தனை பேருக்கு சஞ்சய் பிரதருடைய சத்தத்தை கேட்கணும்? அதுக்குமா கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு ஆவியானவர் பேச போகிறார்.
ரொம்ப விசேஷித்த மாதங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் உலகத்தில் ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி தான், பாதி ஆற்ற கடக்க போகிறோம். ஆமென். பாதி கடலை கடக்க போகிறோம். அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை, அதுக்குள்ளே எவ்வளோ போராட்டம், அதுக்குள்ளே எவ்வளோ கண்ணீர். அல்லேலூயா. வருஷ கடைசியில் அழுதா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன் ஆண்டவரே துவக்கத்திலே எவ்வளோ கண்ணீரா? கலங்காதீங்க, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் மேலே இன்னைக்கு அந்த மகிமையை வைப்பாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். பைபிள் அந்த வசனம் இல்லையோ? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்கோப்பாக்கிடுவாய். அல்லேலூயா. நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா. இன்னைக்கு தேவ வல்லமை உங்களை ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை புதிய எந்திரமாய் இன்னைக்கு மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 5 மாதம் இருந்த பலன் அல்ல, 6வது மாதம் உன்னதத்தின் வல்லமை இறங்குகிறது. அல்லேலூயா. பலன் வேற, வல்லமை வேற. நீங்க உங்க சரீர பலத்தினால் செய்கிறது எல்லாவற்றையும் வேதமும் சொல்லுகிறது, அது பலன் தான். ஆனால் ஆவியின் பலத்தினால் செய்கிற எல்லாவற்றையும் வேதம் விவரிக்கிறது, அது கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. இந்த 5 மாதம் எதை நீங்க சாதிச்சீங்களோ இல்லையோ உங்க பலத்தினால முடியலை, நம்மளால முடியலை, ஊழியத்தில் முடியலை, வாழ்க்கையில் முடியலை, குடும்பத்தில் முடியலை, இதெல்லாம் உங்க பலன். ஆனால் இந்த 6வது மாதம் இந்த 1ஆம் நாள் ஏனோ கர்த்தர் உங்களை மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களை பழைய கருவியால் புதிய கருவியாய் மாற்ற போகிறார். அந்த கருவி வல்லமையுள்ள கருவியாய் மாறும். உங்கள் முன்னாடி நிற்கிற மலைகளை, உங்கள் முன்னாடி நிற்கிற குன்றுகளை நீங்கள் மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்கொப்பாக்கிடுவீர்கள். என் கர்த்தர் உங்கள் மேலே அந்த வல்லமையை வைப்பாராக. அல்லேலூயா. உங்கள் முன்னாடி மலை போல இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் முன்னாடி இருக்கிற குன்றுகளை போல இருக்கிற மனுஷர்கள், நம்ம யோசிச்சோம் என்னாலெல்லாம் இதை சாதிக்கவே முடியாது, என்னால் இதை எப்படி கடப்பேன்னே தெரியல பிரதர், இந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னால் மேலே எழும்ப முடியலை. மலையை நம்ம இப்படி தான் பார்ப்போம், நம்முடைய பிரச்சனைகளை நம்ம இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதிலிருந்து ஒரு விடுவிக்காலம் வரும், என்னைக்கு ஆண்டவரே இதிலிருந்து என் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி வரும். இந்த மலை போல இருக்கிற மனுஷர்கள், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், போராட்டங்கள், ஊழியத்தில் வருகிற பிரச்சனைகள், கர்த்தரும் உங்களை பார்த்தார், அவர் உங்களையும் பார்த்தார், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையையும் பார்த்தாரு. நாங்கள் குன்றுகளா இருக்கிறோம் என்று சொன்னாங்க இல்லையா, குன்றுகளையும் பார்த்தார். இப்போ நம்ம செஞ்சோம், அடிச்சிடலாம், நொறுக்கிடலாம், பதறாக்கிடலாம். 5 மாதம் ஒன்றும் செய்ய முடியலை. வெட்ட அவங்க வளர்ந்தாங்க தவிர நம்ம வளரலை. நம்ம மிதிச்சோம், பிசாசம் மிதிச்சோம், நொறுக்கினோம். நம்ம நினைச்சதை விட பல மடங்கு பிசாசு மலையா வந்து நிற்கிறான். நம்ம மிதிச்சோம், நம்ம ஜெபம் பண்ணினோம், உபவாசங்களை ஏறெடுத்தோம், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தோம், ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் போனால் கண்ணீரோடு ஜெபித்தோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் மலையாய் மாறுகிறது. நாளுக்கு நாள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய பலத்தின் மிகுதியை விட அதிகமாய் மாறி நிற்கிறது. இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை புதிய கருவியாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? 5 மாதம் என் பலத்தில் முடிச்சுட்டேன், இந்த 6வது மாதம் உன்னதத்தின் பலன் என் மேல் இறங்கும், மலைகளை மிதிப்பேன், அதை கர்த்தர் நொறுக்குவார். நான் மிதிப்பேன், அதை கர்த்தர் நொறுக்குவார், குன்றுகளை பதற கொப்பாக்கிடுவார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் உங்க பலன்ல நடந்தீங்க, இப்ப கர்த்தருடைய வல்லமையில நடக்க போகிறீங்க, கர்த்தருடைய வல்லமையில நடக்க போகிறீங்க. இப்ப நான் விசுவாசத்துல இன்னைக்கு பிரசங்கிக்கிற எனக்கும் ஒரு பலன் வருகிறது. இப்ப போய் என் பிரச்சனை முன்னாடி நான் நிக்கணும், புதிய எந்திரமாய்,
புதிய கருவியாய், என் பலத்தோடு அல்ல, ஆவியினாலே, என் மாம்சத்தினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, ஆவியினால எல்லாம் ஆகும், ஆவியினால எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற நீங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் தலை மேல பலனை வைப்பாராக, அது வல்லமை என்று எழுதப்படுவதாக. அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் மலை, இப்போ அதை மிதிக்க போகிறோம். இது நாள் வரைக்கும் குன்று, அது காத்துல பறக்கிற பதறு. அல்லேலூயா. ரெடியா? ரெடியா? இவ்வளவு நாள் மழை, 5 மாதம் முடியலை, 5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மழையவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம். மழையவே பார்த்து பார்த்து என் வாழ்க்கையை விட்டு நீ போகவே மாட்டியா? சில மனுஷர்களும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் போகவே மாட்டாங்க. ஆமென். நல்ல கண்மலையாகிய இயேசு கூட நடக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் நம்மை சாகடிக்கவே ஒரு பக்கம் இன்னொரு மலையும் நடக்குது. அது சில மனுஷர்கள் தான். நான் ஒருவேளை இன்றைக்கு இப்படியே சொல்லுவேன். நான் அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே மாம்சத்தின் கிரியைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு சாத்தான், பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதை விட மனுஷனுக்கு வெளியே இருந்து ரொம்ப சூப்பராக கிரியை செஞ்சுட்டு போயிடுறான். இது 100க்கு 100 உண்மை. நான் இன்னொன்று இப்படி கூட சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு இருந்தா பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தில் வெளியே போனால் வெளியே போயிடும். ஆனால் வெளியே பிசாசு இருந்துக்கிட்டு அதுக்கு சீஷர்களாய் நின்று நாங்கள் மலைகள் என்று சொல்லுகிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கையை விட்டு போக மாட்டாங்க. அது ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, மாம்சத்தின் கிரியைகள் மலை மாம்சமாய் மாறி நிற்கிறது. இன்னைக்கு சில மனுஷனுடைய வாழ்க்கையில் சுயம் மலையாய் மாறி நிற்கிறது. நாம் அவர்களோடு தான் போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் ஓடினாலும் பிசாசு நேரடியாய் நம்மோடு போராடுவது இல்லை, சில மனுஷர்கள் வழியாய். கொஞ்சம் இப்படியே சொல்கிறேனே, என்னை போல சில ஊழியர்கள் வழியாய். அல்லேலூயா. பரவாயில்ல, யாருமே அல்லேலூயா சொல்லலை. பரவாயில்ல பிரதர், நீங்கள் ஆவியானவரோடு இருக்கிறீங்கன்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னு என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சில மனுஷர்கள் வழியாய், சில ஊழியர்கள் வழியாய், நம்முடைய சொந்தங்கள் வழியாய், நம்முடைய குடும்பங்கள் வழியாய் மலை போல மனுஷர்கள் என்று சொல்வார்கள். ஒன்றை முன்னேற விட மாட்டோம். நாங்கள் சொல்கிறதுக்கு அடி பணியணும், நாங்கள் சொல்கிறதுக்கு கேட்கணும், நாங்கள் சொல்கிறத தான் செய்யணும். ஏன்? நாங்கள் தான் மலை போல மாம்சமாக நிற்கிறோமே. இப்போ தேவனும் பார்க்குறாரு, சஞ்சயும் பார்க்குறாரு. 5 மாதமாக சஞ்சயும் மாம்சத்தோடு மாம்சமாக தான் போராடுறார். மாம்சத்தோடு மாம்சமாக போராடினா எப்படி ஜெயம் வரும்? மாம்சத்தோடு மாம்சமாக போராடினா எப்படி மலையை மிதிக்க முடியும்? மாம்சத்தோடு மாம்சமாக போராடினா எப்படி குன்றுகளை பதறாக்க முடியும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலத்தில் போகாத, என் பலத்தில் போ. அது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை. அல்லேலூயா. நீங்க போய் நிற்பீங்க. கிறிஸ்து இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக எந்த மலையும் நிற்க முடியாது. கிறிஸ்து இயேசுவின் வல்லமைக்கு முன்னாடி குன்றுகள் நிற்க முடியாது, அது பதறாகிறோம். நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் மகா வல்லமையுள்ள தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இட்ஸ் நாட் அ சிங்கிள் மேன். சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் அவரோடு கூட திரளான தூதர்களும் ஆர்ப்பரிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், அந்த சேனைகளின் கர்த்தர் உங்களுக்குள்ள வல்லமையாக இன்னைக்கு வருவார். நீங்கள் தனியாக போக மாட்டீங்க. தூதர்கள் சேனையோட ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட நீங்கள் நடக்க நடக்க உங்களுக்கு பின்னே தூதர்கள் உருவின பட்டயத்தோடு நடக்க சத்துருவின் பாளையத்திற்குள்ள நடுக்கம் வரும். ஐயோ, தேவ மனுஷன் வருகிறார், வல்லமையோடு வருகிறார். மலைகளை மிதிப்பார்கள், அது குன்றுகளை அடிப்பாரு, அது பதறா மாறிடும், மலைகளை நொறுக்கிடுவார். தேவ வல்லமை உள்ள இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். உங்க பலன் அல்ல. 5 மாதம் உங்க பலன் அல்ல. நான் கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா? கொஞ்சம் தாமதமாக தான் இன்னைக்கு இறங்கி இருக்கிறாரு. ஆனால் லேட்டாக இறங்கினாலும் கிரேட்டாக இறங்கிட்டாரு. அல்லேலூயா. லேட்டாக இறங்கினாலும் ரொம்ப வெயிட்டாக தான் இறங்கி இருக்கிறார்.
ஆமென். நீங்க இன்னைக்கு தனி மனுஷனா உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனா நான் விசுவாசிக்கிறீங்க ஒருவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து, இன்னைக்கு இயேசு உங்கள் வலது கரத்தை பிடித்து உன் பலத்தில் போராடல, மேற்கொள்ள முடியல, சாதிக்க முடியல, இப்போ உனக்குள்ள அப்பா நான் வல்லமையா வருகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா நீங்க உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேர உயர்த்தி இன்னைக்கு ஒரு வல்லமைங்க இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடிப்பாராக. என் இயேசு உங்களுக்குள்ள அவர் வல்லமையா இறங்குவாராக. நீ மலைகளை மிதிப்பாய், அதை நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதறுக்குப்பாக்கிடுவாய். இனி உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாது. இனி உங்க கண்ணுக்கு முன்னாடி பிசாசு மட்டுமல்ல, மலை போல நிற்கிற மனுஷர்களும் நிற்க முடியாது. நாம சொல்லுவோம், என் பண தேவை என் கண்ணுக்கு முன்னாடி மலை போல, என் கடன் பிரச்சனை என் கண்ணுக்கு முன்னாடி மலை போல. பிரதர், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என் கண்ணுக்கு முன்னாடி குன்றுகளை போல. தூக்கி ஓரமா போட்டுட்டு வல்லமையில நடக்க ஆரம்பி. தூக்கி ஓரமா போட்டுட்டு வல்லமையில நடக்க ஆரம்பி. முன்னேறி நடக்க முடியல, எப்படி பிரதர் நடப்பேன்? வழி மறிக்க தான் மலை நிற்கிறதே. எப்படி முன்னேறி நடப்பேன்? குன்றுகள் இருக்கிறதே. உனக்கு முன்னாடி மலைகள் கூட நிற்க முடியாது. என் அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு இந்த வல்லமையை சுமந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருடைய வலது கரத்தை நானும் இறங்கி வந்து பிடித்து சொல்லுவேன், உங்க முன்னாடி மலை இனி நிற்க முடியாது. இனி உங்க முன்னாடி குன்றுகள் நிற்க முடியாது. உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறவர் வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷனுக்குள்ளேயும் இல்லாத ஒரு வல்லமை, எந்த பிசாசுக்கும் இல்லாத ஒரு வல்லமை நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுக்குள்ளாக சர்வ வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு அந்த சர்வ வல்லமையை சுமந்து கொண்டு நடக்க போகிறீர்கள். உனக்கு முன்பாக, உங்கள் ஊழியத்திற்கு முன்பாக, உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக உங்கள் தேவையே மலை போல நின்றாலும் இந்த 1ஆம் தேதிக்கு பின்னாடி நிற்க முடியாது. காரணம், நீங்கள் சுமக்கிறது வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. வல்லமை இறங்குவதாக. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பெயரை எழுதி உங்கள் காதுகள் தொனிக்க சொல்லுவார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சஞ்சைக்கு முன்னாடி சமபூமி ஆகிதான் ஆகணும். இட் இஸ் அ ஆர்டர், நாட் அ ரெக்வெஸ்ட். இட் இஸ் அ ஆர்டர். கட்டளை கொடுக்கிறார். போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். 5 மாசம் கெஞ்சணும், எங்களை கொஞ்சம் விட்டுருங்க, எங்க கூட போராடுங்க, இங்க விட்டுருங்க, நாங்க கொஞ்சம் வாழணும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்க சூழ்நிலை மாறல, கெஞ்சினோம். ஆனால் இந்த 6வது மாதம் இந்த 1ஆம் தேதி கட்டளை கொடுக்க போகிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். கொஞ்சம் எல்லாரும் அப்படியே கை நீட்டி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எனக்கு முன்னாடி நீ சமபூமியாவாய். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் காலின் கீழே கொண்டு வருவாராக. மலைகளை சமபூமி ஆக்குவாராக. அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஏக சத்தமாய் ஆர்ப்பரிப்பார்கள். யார் அந்த தலைக்கல்? இன்னைக்கு இயேசுவை நீ கொண்டு வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில இயேசுவை கொண்டு போ. இந்த நாளுக்கு பின்னாடி ஊழியத்தில் இயேசுவை கொண்டு போ. உன் வனாந்திரத்தில் இயேசுவை கொண்டு போ. பார்க்கிற ஜனம் சொல்லும், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். நல்ல தலைக்கல்லாகிய கிறிஸ்து, மூளைக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்து, ஜீவ கண்மலையாகிய கிறிஸ்து இன்னைக்கு அவர் உங்க வாழ்க்கையில ஸ்டேபிளா நிக்க போகிறார். இந்த நாளுக்கு பின்னாடி நான் வைராக்கியத்தோடு சொல்லுவேன், உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த 5 மாசம் நீங்க என்ன பண்ணீங்களோ இல்லையோ, நீங்க அவரோடு இருந்தீங்களோ இல்லையோ, உங்க பேலத்துல தான் போராடினீங்க. இது 100க்கு 100 உண்மை. நம்ம பேலத்துல தான் போராடினோம், உண்மை. தேவை வந்தது, பேலத்தில் போராடினோம். எங்கெங்கேயோ பணத்தை திரட்டினோம், உண்மை. நம்முடைய பிள்ளைகளுக்காக, படிப்பிற்காக, எதிர்காலத்திற்காக, வாழ்க்கைக்காக, ஊழியத்திற்காக நாம் போராடினோம், திரட்டினோம், உண்மை. காரணம், மலையை ஏறி கடக்க முடியல. கர்த்தர் சொல்லுவார், நீ ஏண்டா ஏறி சோர்ந்து போய் கடக்கிற? நீ நில்லு, நீ மிதிப்ப, அது நொறுங்கி விழுந்துடும்.
நீ நில்லு, குன்றுகளை பாரு, உன் கண்ணு முன்னாடி அது காத்துல பதறா கலந்து போயிடும். நான் சொல்லுவேன், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். இன்னைக்கு உங்களோடு தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப மட்டும் நான் பேசல. ஒருவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கும் பொழுது உங்க தலையின் மேல வல்லமையா இறங்கிடுவாரு. இன்னைக்கு அந்த வல்லமையுள்ள தேவனை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், எழுந்து நடப்பீர்கள். நீங்க நடக்க நடக்க பூமி அதிரத்தக்கதாக தேவ வல்லமை இருக்கிற இடங்களை நிரப்புவதாக, உங்கள் சபையை நிரப்புவதாக, இந்த கூடாரத்தை நிரப்புவதாக. என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை உங்கள் மேல் இருக்கிற வல்லமையை கொண்டு நிரப்புவாராக. பூமியும் அதிரட்டும், பிசாசு நடுங்கட்டும். ஏசு என்ன நாமம், ஏசு என்ன நாமம். இப்ப நான் சொல்லுவேன், சஞ்சய் இனி நடக்கல, சஞ்சய்க்குள்ள இருந்து இயேசு நடக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். இப்ப நான் சொல்லுவேன், சஞ்சய்க்கு முன்னாடி கூட நின்றுலாம். 5 மாசம் சஞ்சய்க்கு முன்னாடி மழை இருந்துச்சு. இந்த 5 மாசம் சஞ்சய்க்கு முன்னாடி குன்றுகளை போல அங்கங்க சின்ன சின்ன போராட்டங்கள் வந்துச்சு. இப்ப கிறிஸ்துவை சுமந்து கொண்டு நடக்க போகிறேன், வல்லமையுள்ள தேவனை சுமந்து கொண்டு நடக்க போகிறேன். இப்ப சஞ்சயின் மாம்சத்தை கிழிச்சு வல்லமையின் தேவன் நடப்பாரு. அவருக்கு முன்னாடி பூமியும் வெந்து உருகத்தக்கதாக என் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வழிகளை திறப்பாராக. என் கர்த்தர் வானத்தை திறப்பாராக. என் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. காணாததையும் விசுவாசிப்பாயாக. அல்லேலூயா. நீங்கள் தலைக்கல்லை கொண்டு வருவீர்கள். அடுத்த மாசம் இப்ப இங்கிருந்து போகிறீங்க இல்லையா, வல்லமையோடு போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், வல்லமையோடு போகிறீர்கள். உங்களுக்கு முன்னாடி மலை நிற்காது, உங்களுக்கு முன்னாடி குன்றுகள் நிற்காது. அடுத்த மாதம் மறுபடியும் தலைக்கல்லை இங்கே கொண்டு வருவீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்க போகிறோம். உன்னதமான தேவனுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எத்தனை பேர் 2 கைகளை உயர்த்தி அடுத்த மாதம் மறுபடியும் வருவேன், தலைக்கல்லை கொண்டு வருவேன், ஆகாதென்று தள்ளப்பட்டவைகளை கொண்டு வருவேன், இயேசுவை மறுபடியும் கொண்டு வருவேன். நான் சாட்சி சொல்லுகிற நேரம் என்னை சுற்றி பார்க்கிற ஜனம் சொல்லுவார்கள், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய தலையின் மேலும் கிருபையை கர்த்தர் ஊற்றுவாராக. வல்லமையை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பலன் அல்ல, உங்கள் மாம்சம் அல்ல, இயேசுவின் வல்லமை. நான் சொல்லுவேன், இப்போ எனக்கும் ஒரு விசுவாசம். இந்த 5 மாதம் கர்த்தர் என்ன அவர் கருவியாக தான் பயன்படுத்தினார். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பத்தலை. 5 மாதம் அவருடைய கையில் என்னையும் கருவியாய் வைத்து பயன்படுத்தினார். இப்போ இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நானும் யோசிக்கிறேன், எனக்கு அந்த பழைய கருவியின் ஊழியம் வேண்டாம், எனக்கு அந்த பழைய கருவியின் வாழ்க்கையும் வேண்டாம். என்னை புதிய கருவியாய் மாற்றும், புதிய கருவியாய் மாற்றும். காரணம், பழைய கருவி என் பலன், புதிய கருவி அப்பாவின் பலன். அது என் மேல் வல்லமையாக இருக்கிறது. இன்னைக்கு என் கர்த்தர் உங்களை புதிய கருவியாய் மாற்றுவாராக, புதிய கருவியாய் மாற்றுவாராக, புதிய கருவியாய் மாற்றுவாராக. என் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கருவியாக மாறிட்டீங்களா? புதிய கருவியாக மாறிட்டீங்களா? இனி மிதிக்கணும், இனி மிதிக்க வேண்டியதை மிதிக்கணும். ஆமென். கேட்கல, மிதிக்கணும். மிதிப்பேன்னு சொல்ல மாட்டீங்களே, மிதிப்பேன், நொறுங்கி விழும். ஆமென். அடிப்பேன், குன்றுகள் பதறா மாறிடும். அல்லேலூயா. நம்ம பொதுவாக தான் போகிறோம். ஆமாம், நம்ம பொதுவாக தான் போகிறோம். கர்த்தர் மிதிக்க வேண்டியதை மிதிப்பாராக, அடிக்க வேண்டியதை அடிப்பாராக, நொறுங்கி விட வேண்டியது நொறுங்கற்றும், பதறாக வேண்டியது பதறாகற்றும். அல்லேலூயா. ஆனால் எப்படியோ என் மேலே வல்லமை வந்துட்டா போதும். ஆமென். எனக்கு காரியம் முடிஞ்சா போதும். சொல்லுங்க பார்க்கலாம், இசப்பா நீங்கள் அடித்தா என்ன, பிடிச்சா என்ன, நீங்கள் மிதிச்சா என்ன, மிதிக்கலாம் என்ன, என் மேலே வல்லமை இறங்கணும், எனக்கு காரியம் வாய்க்கணும். அல்லேலூயா. காரியம் வாய்க்கணுமா வேணாவா? தடை நீங்கணுமா வேணாவா? முன்னேறி நடக்கணுமா வேணாவா? அப்போ சொல்லுங்க, மிதிக்கிறதையும் நீங்களே பார்த்துருங்க, அடிக்கிறதையும் நீங்களே பார்த்துருங்க. எதுக்கு எங்களை காட்டிக்கிட்டு? நாங்கள் மிதிச்சா திரும்ப மிதிக்கிறான். நீங்களே மிதிங்க, நீங்களே அடிங்க, நொறுக்கிருங்க, பதறாக்கிருங்க. நாங்கள் முன்னேறி நடக்கிறோம். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். கோணலானவைகளை செவையாக்குவாராக. அவர் உங்கள் வலது கரத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு வேகமாய்
நான் சில காரியங்களுக்குள்ளாக குறிப்புகளுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வேத பகுதி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஓகே ஓகே, அங்கே எழுதப்படுகிற ஒரு வார்த்தையை நான் அதிகமாய் மையப்படுத்த விரும்புகிறேன். தன்னுடைய மெய்ப்பனுடைய அடைப்பை பையிலே கல்லை போடுகிறான். 5 கல். சொல்லுங்க பார்க்கலாம். 5 கல். 5 கல். பாட்டு ஞாபகம் வருதோ? வரும். 5 கல் கையில். அற்புதம் தான் பையில். அது தன்னால் நடக்க போகுது. கல்லை எடுக்கிறது என் வேலை. என் அழைப்புல உள்ள போட வேண்டியது கிருபைய. அற்புதம் தன்னால் நடக்கும். அல்லேலூயா. யுத்த களத்தில் நிற்கிறார் தாவீது. ஒரு புதிய கருவியாய் மாறி நிற்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா 34ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, எல்லாவற்றையும் கிழித்தேன். இதெல்லாம் மாம்சம், இதெல்லாம் தாவீதின் பலன். ஏன்னா அதற்கு முந்தி தாவீதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சவுலின் இடத்துல போய் சொல்லும்பொழுது ஒருவன் சொல்லுவான், அவன் நல்ல அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். நம்ம கொஞ்சம் அதை மறந்துடும். அவன் யுத்த வீரனாயும் இருந்தான். அவன் யுத்த வீரனாக இருந்தான். தகுதியுள்ள மனுஷன்தான். நீங்களும் தகுதியுள்ள மனுஷர்களாய் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் சிங்கத்தை கிழித்தீர்கள், நீங்கள் கரடியை கிழித்தீர்கள், பிசாசின் எல்லா தந்திரங்களையும் கிழித்தீர்கள். ஆனால் இப்போ வந்து நிற்கிறது மலை போல பிரச்சனை. இப்போ வந்து நிற்கிறது மலை போல பிரச்சனை. இப்போ தேவ ஆவியானவர் என்னைக்கு தாவீதின் மேல் அபிஷேகத்தை ஊற்றினாரோ அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தங்கி இருந்தாரா. இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்குறீங்கல்ல, அபிஷேகம் வரும். ஆவியானவர்கள் தலையின் மேலே தங்கி இருப்பார். 2 ஆமேனுக்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவர்கள் தலையின் மேலே தங்கியிருப்பார். தேவாவியானவர்கள் தலையின் மேலே தங்கியிருப்பார். இவ்வளவு நாள் உங்க பலத்தில் சிங்கத்தை கழிச்சிங்க, இவ்வளவு நாள் உங்க பலத்துல கரடியை கழிச்சிங்க. இப்ப தேவ பலன் வந்திருக்கிறது. அபிஷேகத்தோடு யுத்த காலத்தில் நிற்கிறார். 5 கல்லை எடுக்கிறார். கிருபையை எடுக்கிறார். தான் மெய்ப்பன் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். உங்க அழைப்பை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் மேல வைத்த அழைப்பை மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தான் அழைப்பை மறந்துட்டு தான் பின்னிட்டு பார்த்துட்டு ஓடிறாங்க. ஐயோ, என்னாலலாம் அந்த பிரச்சனையை தாங்க முடியாது. ஏன் தாங்க முடியாது? கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார்? என்ன நோக்கத்திற்காக அழைச்சார்? கிருபையை எடுத்து பையில போடு. கிருபை ஊழியத்தை காப்பாற்றும். கிருபை வரங்கள், உங்கள் மேல இருக்கிற வரங்களை காப்பாற்றும். கிருபை உங்க கூடாரங்களை காப்பாற்றும். கிருபை உங்களுக்கு முன்னாடி நிற்கிற மலை போல பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி நிற்கிற எத்தனையோ சபைகளை காப்பாற்றும். கிருபை உங்களுக்கு பின்னாடி நிற்கிற கூடாரங்களை காப்பாற்றும். கிருபை உங்க பிள்ளைகளை காப்பாற்றும். ரொம்ப செலக்ட் பண்ணி 5 கல்லை தேர்ந்தெடுத்து கிருபையை எடுத்து தான் அழைப்புல வைக்கிறார். இன்னைக்கு உங்க அழைப்புல கிருபை இருப்பதாக. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கிருபை இருப்பதாக. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா இல்லையா? அழைத்திருக்கிறாரா இல்லையா? என் தேவன் முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமான்களாக்கினவர்களை என் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானாயிட்டீங்கல்ல, எவ்வளோ நாள் பலன். இப்போ மகிமையின் நேரம் வந்திருக்கிறது. தன்னால் அற்புதம் நடக்கிற நேரம் வந்திருக்கிறது. இப்போ வல்லமை உள்ள இறங்கி இருக்கிறது. இப்போ தாவீது யுத்த களத்தில் நிற்கிறாரு. உள்ள ஆவியானவர் கொந்தளிக்கிறார். டேய், அவன் என்ன தூஷிக்கிறான். இவ்வளவு நாள் நம்ம யோசிச்சோல்ல, என்ன ஆண்டவர் இப்படி பேசுகிறாங்க, என்ன ஆண்டவர் இப்படி போராடுறாங்க, கொஞ்சம் கூட ஏன்னு கேட்க மாட்டீங்களா? உள்ள இருக்க வேண்டியவர் இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் ஒன்று விட்டு தள்ளி அந்த வீட்டில் அந்த பிரதர்ட்டு போய் ஜோம் பண்ணால் அங்கே இயேசு இருப்பார். அப்படியெல்லாம் இயேசு வச்சோம். கரெக்டா இல்லையா? அந்த பிரதர்ட்ட ஜோமன் அற்புதம் நடந்துடா, அங்கே தான் இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இல்லை. கரெக்டா? இன்னைக்கு சொல்ல போகிற அவர் உங்கள் மேலே தங்கி இருப்பார். அவர் வல்லமையின் ஆவியானவர். அவர் வல்லமையின் ஆவியானவர். 5 கல்லை செலக்ட் பண்ணாரு, பையில அழைப்புல வச்சாரு. அழைப்போட, அபிஷேகத்தோட, வல்லமையோட யுத்த களத்தில் நிற்கிறாரு. முதல்ல பலன் அப்பா கொடுத்த வேலை.
உலக அப்பா கொடுத்த வேலை, இப்போ பரம தகப்பன் கொடுத்த வேலை. புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. முதல்ல உலக அப்பா கொடுத்த வேலை, போய் ஆடுமை. அப்பாவுக்கு உண்மையாகத்தான் இருந்தார், உலக அப்பாவுக்கு. இவ்வளோ நாள் நீங்களும் எல்லா உலக அப்பாவுக்கும் உண்மையாகத்தான் இருந்துட்டீங்க. உங்கள் வேலைக்கு உண்மையாக இருந்துட்டீங்க, படிப்புக்கு உண்மையாக இருந்துட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் உங்கள் வேலை. இந்த எல்லாவற்றிலும் சிங்கமும் வந்தது, கரடியும் வந்தது, மேற்கொண்டீர்கள். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இப்போ உன்னதத்தின் அப்பா ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை செய்யணும்னா அந்த அப்பாவின் ஆவி எனக்குள்ள இருக்கணும். அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையின் ஆவி என் தலையின் மேலே இருக்கணும். என் பையில கிருபை இருக்கணும். என் அழைப்புல நான் நிற்கணும். யுத்த களத்தில் நிற்கணும். எல்லாரும் போல பயந்து பின்னிட்டு போய் ஐயோ யார் இந்த மலையை நொறுக்கி போடுவான் நிற்கக்கூடாது. யுத்த களத்தில் சாத்தான் பெரிதாய் நின்றாலும், மலை பெரிதா நின்றாலும், நான் சிங்கிள் மேன். யாரு சொன்னா? கிருபை பையில் இருக்கு. சேனைகளின் கர்த்தர் உள்ள இருக்கிறாரு. என் பின்ன தூதர்கள் சேனை இருக்கிறது. எனக்காக வழக்காடும்படிக்கு, எனக்காக யுத்தம் செய்யும்படிக்கு, மலையை ஒரே மீதியா மிதிக்கும்படிக்கு யுத்த காலத்தில் நிற்கிறாரு. இப்போ வல்லமைக்கு முன்னாடி மலை எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நாய் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாயா மாறிடுச்சு பிசாசு. இப்போ மலை கேட்குறான், நான் என்ன நாயா? நான் சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை எனக்குள்ள இருக்குல்ல, நீ நாய் தான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் கல்லை பொறுக்குன்னு அன்னைக்கே பிசாசுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு கிருபையை கையில் எடுக்கிறீங்கல்ல, பிசாசுக்கு பயம் வந்துருச்சு. பிசாசுக்கு பயம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் இன்னைக்கு நடுக்கம் வந்துருச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? என் அழைப்பில் இன்னைக்கு கிருபையை வச்சுட்டேன், என் அழைப்பில் கிருபையை வச்சுட்டேன், என் வாழ்க்கையில் கிருபையை வச்சுட்டேன். இப்போ நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பிசாசுக்கு நடுக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா கோலியாத்து ரொம்ப தைரியமாக சவால் விட்டான்? இல்லை, அவனுக்கு புரியலை. தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் புரியலை. என்னென்னமோ பண்ணுறானே. கையில் பட்டயம் இல்லை, நம்ம பட்டயத்தை வச்சுருக்கோம். நம்ம தலைக்கு சீரா வச்சிருக்கோம். அவன் எதுவும் போடலை, கேப் போடலை, ஹெல்மெட் போடலை. வர்றான், கையில் ஒரு குச்சி வச்சிருக்கான். 5 கல்லை எடுத்தான், அழைப்புல வச்சான். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று நிற்கிறான். வார்த்தையில் தைரியமாக நிற்கிறான். நின்று பார்த்து சொல்கிறான், ஆமாம் நீ மற்றவங்க கண்ணுக்கு மேலையா இருக்கலாம், எனக்கு முன்னாடி நீ நாய் தான். அல்லேலூயா. இப்போ இதை சொன்னது யாருன்னா தாவீதே தான். சவுலுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரோடக்ஷன்? நான் சிங்கத்தை கழிச்சேன், நான் கரடியை கழிச்சேன். நம்மளே நம்ம ரொம்ப அப்படியே மிகப்படுத்தி நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் சிங்கத்தை கழிச்சேன் பிரதர், சரி. கரடியை கழிச்சேன் பிரதர், சரி. இப்போதான் உனக்கான கரெக்டான எனிமி வந்து நிற்கிறான். அதுதான் கோலியாத்து. இப்போ அவனை என்ன விவரிக்க போகிற? மலைன்னு சொல்லுவியா? குன்றுன்னு சொல்லுவியா? உங்களோடு தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். முன்ன உங்கள் பலத்தில் நின்னீங்க, சிங்கம்னு சொன்னீங்க, கரடின்னு சொன்னீங்க. இப்போ தேவ வல்லமை உள்ள இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் ஒவ்வொரு தலையின் மேலும் தேவ வல்லமை இறங்கிட்டு இருக்கு. ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ கேட்குறேன், அது மலையா, குன்றா, சிங்கமா, கரடியா, இல்லை நாயா? கேட்கல. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. உங்கள் பிசாசுக்கு கேட்கிட்ட நல்லா சத்தமா. ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி வச்சுருக்கீங்களோ, ஆனால் தான் சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்க, நாய் நீ எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவ பலத்தோடு வருகிறார் தாவீது. இன்னைக்கு நீங்களும் போய் உங்கள் வாழ்க்கையில் காலை வைக்க போகிறீங்க, ஊழியத்தில் காலை வைக்க போகிறீங்க, உங்கள் தரிசனத்தில் காலை வைக்க போகிறீங்க, தேவ சித்தத்தில் காலை வைக்க போகிறீங்க. இப்போ நாங்கள் போயிடுவோம். இங்கே இருக்கிற ஊழியக்கார அம்மா கிருபையின் கல்லை கொண்டு வந்து வைப்பாங்க, காலை வைப்பாங்க. எல்லா பிசாசையும் நாயாத்தான் துரத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை கண்டு பயப்படுதோ இல்லையோ, இனி ஆனந்தி சிஸ்டர் பேரை கேட்டால் பிசாசு நாய் மாதிரி ஓடணும். அல்லேலூயா. நல்லா சத்தமா. இனி பிசாசு கேட்கணும், நான் என்ன நாயா? சிஸ்டர் சொல்லணும், ஆமாம் நீ நாய் தான். தேவ வல்லமை, தேவ வல்லமை. நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ தெரியாது, பிசாசுக்கு கூட உங்கள் மேலே இருக்கிற வல்லமைக்கு அந்த அர்த்தம் தெரியும். ஆனால் நம்ம தான் மலை போல நிற்கிறான், மலை போல நிற்கிறான். நான் உன்னை சொல்லுவேன்,
தாவீதினுடைய வாழ்க்கையில் இப்போ தான் சரியான எனிமையாக ஃபேஸ் பண்ணுறார். கரடியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, சிங்கமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சிங்கம்னு சொன்னால் பிசாசின் வலிமையான அவன் தந்திரங்கள் என்று அர்த்தம். கரடிகள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் செய்கிற சில மாந்திரிகங்களும் பிள்ளி சூனியங்களும் என்று சில அர்த்தங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு மேட்சே கிடையாது. இப்போ தான் நீங்கள் சரியான எனிமி கூட நின்றுட்டுருக்கீங்க. இந்த மலையை நீங்கள் கடந்துட்டா உங்களுக்கு ஒரு சுகவாழ்வு உண்டு. அடிச்சாரியா சூப்பர் ஜாக்பாட்டு தாவீதா என்னது கோலியாத் அடித்தார், சவுளுடைய பொண்ணை கட்டிட்டார். சூப்பரில் செம ஜாக்பாட்டு தான். கர்த்தர் உங்களுக்கும் பலம் தருவார். என்னய்யா? ஆமாம், கர்த்தர் பலம் தருவாராக. ஆனால் தாவீதினுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் ஆசை இல்லை, உள்ளே இருக்கிற தேவ பலனுக்கு சாட்சியாக ஏதாச்சும் செய்யணும். சவுலின் மகளை கட்டுறது தாவீதுக்கு எண்ணம் இல்லை. இயேசுவின் நாமத்தை அவன் தூசிச்சுட்டான், என் அப்பா நாமத்தை தூசிச்சுட்டான். என் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அவன் என் கண்ணு முன்னாடியே தூசிட்டான். நான் கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, எனக்குள்ளே இருக்கிற என் தேவனை தூசிச்சுட்டான், எனக்குள்ள இருக்கிற என் இயேசுவை அற்பமா எண்ணிட்டான், என் சபைக்குள்ள இருக்கிற இயேசு அற்பமா பேசிட்டான், என் கூடாரத்துக்குள்ள இருக்கிற என் வல்லமையின் நாதரை தப்பா பேசிட்டான். நான் என்ன பேசினா விட்டுருவேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற என் அப்பாவை தொட்டுட்டா விடவே மாட்டேன், மிதிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? இல்லை விட்டு கொடுத்துருவீங்களா அப்பாவை? இயேசுவை தானே பேசினாங்க, என்ன பேசல. நான் மறுபடியும் சொல்லுவேன், நம்மளா பேசினா கூட விட்டுலாம், ஆனால் இயேசுங்கிற நாமத்தை டச் பண்ணிட்டா சத்துருவின் தலையை மிதிக்காமல் விடவே கூடாது. நான் இன்னும் சொல்லுவேன், அன்னைக்கு தாவீது அந்த கோலியாத்தின் தலையை வெட்டினதுனால தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமாதானம். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தாவீது, நீங்கள் தான் உங்கள் ஊழியத்தில் இருக்கிற தாவீது. நீங்கள் தனி மனுஷன்தான். இந்த மலையை உடைக்க முடியாது உங்கள் பலத்தினால், ஆனால் மலையை உடைக்க முடியும் தேவ பலத்தினால். நீங்கள் போய் நின்று காலை வச்சு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகளை, குன்றுகளை தகர்க்க போகிறீர்கள். உங்கள் வீடு உங்கள் நிமித்தம் சமாதானமாக இருக்கும், உங்கள் நிமித்தம் 4 கூடாரங்கள் சமாதானமாக இருக்கும், உங்கள் நிமித்தம் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உங்கள் நிமித்தம் உங்கள் எதிர்காலம் சமாதானமாக இருக்கும். மிதிக்க வேண்டியதை இன்னைக்காவது மிதிங்க. அல்லேலூயா. ரொம்ப இறக்க குணமாக இருக்கீங்க. நாயை பார்த்தா சோறு போடணும்னு நினைக்காதீங்க, அது பூமியில் இருக்கிற நாய். நான் சொல்கிறது வேற நாய், பிசாஸ், சாத்தான். மனுஷன் போராடுறான் இல்லையா? ஆரம்பத்தில் சொன்னனே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை, ஆனால் மாம்சத்தின் கிரியைகளோடு யுத்தம் உண்டு, வானமண்டல சேனைகளோடு யுத்தம் உண்டு. மனுஷன் என்கிற அவனுக்குள்ள இருக்கிற சுயம் மலையாய் மாறி நிற்கும் பொழுது அந்த சுயத்துக்கு விரோதமாய் நமக்கு யுத்தம் உண்டு. அடிக்கிற அடியில் ரத்தம் வரும், பார்க்குறீங்களா பிரதர்? அந்த யுத்தம் அல்ல. அடிக்கிற அடியில் பல்ல பேத்துற மாத்தீங்களா? அந்த யுத்தம் அல்ல. உண்மைதான் பிரதர், கரெக்டாக தான் பேசுகிறீங்க. மிதிச்சா நொறுங்கிரும்ல. நான் கூட மிதிக்கிறேன் பாருங்க. இப்போ வீட்டில் போய் என் பொண்டாட்டிய நான் கூட போய் மிதிக்கிறேன் பாருங்க என் புருஷனை. அவன் தாயா என் வாழ்க்கையிலே மலை மாறி நின்று போராடிக்கிட்டு இருக்கான். கீழே போட்டு மிதிக்கிற மிரியில பல்லெல்லாம் பதராய் மாறிடுது. அல்லேலூயா. சூப்பருங்க. ரொம்ப நல்ல குணசாலியான ஸ்திரீகள். கர்த்தர் உங்களை எல்லாம் உங்கள் கணவர்மார்களுக்கு கிரீடமாய் வைப்பாராக. இதுக்கும் ஆமேன் இல்லை. சரி, முள்ளுகளாக இருப்பீங்கன்னு சொல்லட்டுமா? அது எனக்கு சாத்தான், அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய முள்ளாக இருக்கிறது. இப்போ ஆமேன்னு சொல்ல வைக்கட்டுமா? ஒன்று அப்படி வரணும், இல்லை இப்படி வரணும். நாங்கள் ரெண்டுக்குமே வர மாட்டோம். பாதி நேரம் கிரீடமாக இருப்போம், பாதி நேரம் முள்ளாக இருப்போம்னா நியாயமாக சொல்லுங்கள். நான் என் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணும். ஆமேன்னு சொன்ன 2 பேருக்காக ஸ்தோத்திரம். யாரும் கையை உயர்த்தி சொல்லலை ஏசப்பா. பரவாயில்ல, என்ன கவனிங்க. அப்படி தான் நொறுங்கி விடும், என்ன கவனிங்க. ஓகே ஏசப்பா சொல்லுங்கள். ஏசப்பா என் மனைவி என் புருஷனுக்கு என்னை கிரீடமாக வைங்கப்பா. சொல்லுங்கங்க, என் புருஷனுக்கு என்னை கிரீடமாக வைங்க. இயேசுவே, இவர்களை எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏசப்பா. சரி, ஆண்கள் நம்மளாவது சொல்லாமா? ஏசப்பா எங்களை எங்கள் மனைவிக்கு சமாதானக்காரனாக வைங்கப்பா. ஆமாம், சொன்ன எங்கள் தகப்பனை, எங்கள் ஊழியரை,
எதிர்கால ஐயாவை ரொம்ப சமாதானக்காரனாகவே வைப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் வீடு நல்லா இருக்கும். நீங்கள் சமாதானமாக இருந்தால் உங்கள் வீடு சமாதானமாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன், உங்கள் வீடு ஒரு அழகான பரலோகமாய் மாறட்டும். உங்கள் வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டும். இயேசுவின் வல்லமையோடு போகிறீங்க இல்லையா, சேனைகளின் கர்த்தரோடு போகிறீங்க இல்லையா, கால் வைக்கும் பொழுது உங்கள் வீடு பரலோகமாய் மாறட்டும். உங்கள் வீட்டுக்குள்ள அழுகை தங்கி இருக்கக்கூடாது, கண்ணீர் தங்கி இருக்கக்கூடாது, அப்புறம் கடன் பிரச்சனை தங்கி இருக்கக்கூடாது, மலை போன்ற கண்ணீர் வேதனைகள் தங்கி இருக்கக்கூடாது. என்னாலும் சந்தோஷம் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் வைப்பாராக. அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றுவாராக. நீங்கள் மலைகளை நொறுக்குவீர்கள், அதே சமயம் கர்த்தர் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக, மாற்றுவாராக. அல்லேலூயா. கோலியாத்தம் மிதிச்சாச்சு, பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் தாவீதின் வாழ்க்கையில் மற்றொரு கோலியாத் எழும்பவே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வருகிற கோலியாத்தை நீங்கள் தான் உடைக்கணும். உங்களை புதிய கருவியாக மாற்றி இருக்கிறார்ல, தைரியமாக போய் நில்லுங்க. உங்களுக்கு முன்னாடி, இயேசுவின் வல்லமைக்கு முன்னாடி ஒருவராலும் நிற்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தம் அவர் அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு வல்லமையுள்ள கருவியாய் மாற்றுவாராக, ஒரு வல்லமையுள்ள கருவியாய் மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசின் வல்லமைகளும் இந்த மாலை நேரத்தில் எரிக்கப்படுவதாக. உங்கள் வீடுகளுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. என் கர்த்தர் உங்களை வல்லமையுள்ள போராயுதமாய் மாற்றுவாராக. என் கர்த்தர் தர்க்கங்களை முறிப்பாராக, வீண் பிரச்சனைகளை முறிப்பாராக, பெருமைகளை முறிப்பாராக. எல்லா மாம்சங்களையும் உங்கள் காலுக்கு கீழே கர்த்தர். அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வல்லமையுள்ள போர்க்கருவி. அங்கே எழுதப்படுகிற வார்த்தை பாருங்கள், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் மாம்சம் இருக்கிறது, ஆனால் மாம்சத்தோடு யுத்தம் செய்யக்கூடாது, மாம்சத்தோடு யுத்தம் செய்யக்கூடாது. அவன் பேசுகிறான்னா நீங்கள் பேசாதீங்க. அவன் மாம்சத்துக்கு பிறந்தவன், மாம்சமாக தான் இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு பிறந்திருக்கீங்க? நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தோம், பேர் மறந்துச்சுன்னு சொல்லாதீங்க. உங்கள் அப்பா இயேசு. அல்லேலூயா. நீங்கள் தானே பாடுனீங்க, கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் மாம்சமாக இருக்கிறோம். மாம்சத்தோடு போராடாதீங்க. தர்க்கம் செய்கிறவர்களோடு போராடாதீங்க. தர்க்கம் என்று சொன்னால் இமேஜினேஷன் என்று எழுதப்படுகிறது. வீண் கற்பனைகளை செஞ்சு சண்டை பண்ணுறான் பாருங்க, அவன் பக்கமே போகாதீங்க. ஆண்டவருடைய அறிவை கெடுத்து அது அப்படி இல்லை இது இப்படின்றான் பாருங்க, அவங்ககிட்ட போகாதீங்க. ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கும்படி உங்களையும் நடத்துகிறான் பாருங்க, அவங்க கிட்ட போகாதீங்க. அங்கே எழுதப்படுகிறது எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் மேட்டிமை அடைந்து நிற்க முடியாது, கிறிஸ்து மாத்திரம்தான் நிற்பார். ஏனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருக்கிறவர் வல்லமையுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? முடிஞ்சா 2 கையை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, என்னையும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல வல்லமையான கருவியாய் மாற்றும். எனக்கு முன்னாடி மாம்சம் நிற்கக்கூடாது, எனக்கு முன்னாடி சுயம் நிற்கக்கூடாது, எனக்கு முன்னாடி எந்த. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா.
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாடி எந்த மாம்சமும் நிற்கவே இல்லை, எந்த சுயமும் நிற்கலை. காரணம், அவர் மாம்சமாய் தான் இருக்கிறார், ஆனால் மாம்சத்தின் ஆயுதத்தை தரித்திருக்கல, வல்லமையின் ஆவியானவரை தரித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாடி தர்க்கம் பண்ண முடியாது. இனி உங்களுக்கு முன்னாடி யாராலையும் தர்க்கம் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இனி உங்களுக்கு முன்னாடி வீரின் தர்க்கங்களை கர்த்தர் முறியடிப்பாராக. எல்லா மேட்டிமைகளையும் கர்த்தர் மண்ணாக்குவாராக. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற மலை இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா, என் கர்த்தர் உங்களை வல்லமையுள்ள கருவியாய் மாற்றுவாராக. கடைசியா ஒரே ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை இன்னைக்கு விசுவாசத்தோடு வாசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களையும் பவுலை போல மாற்ற போகிறார். வாசிங்க என்னோடு சேர்ந்து. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிச்சா ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அது தேவ பலனாயிருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குவாய், கர்த்தர் மலைகளை நொறுக்குவார். உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் குன்றுகளை பதறுக்குப்பாக்கிடுவார். என் தேவன் அற்புதங்களை செய்கிறார். எழுந்து நின்று கண்களை மூடி, கண்களை மூடி. ராக்காலா சாந்தாடாரா. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். வல்லமையின் தேவன் பேசியிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் பேசியிருக்கிறார். வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவர் பேசியிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். விசுவாசிச்சா இன்னைக்கு நீ யாரையும் பார்க்காத மகளே, கண்ணை மூடி வாயை திறந்து கேள். என் மேல் இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கட்டும், என் மேல் இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கட்டும், என் மேல் இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கட்டும், என் மேல் இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கட்டும். வேண்டுமானால் இன்னைக்கு வாய்களை விரிவாய் தர தேவ வல்லமை இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உனக்கு ஜெயம் என்று எழுதப்படுகிறதை பார்க்கிற என் கர்த்தர் உன் தலையின் மேல ஜெயத்தை எழுதுகிறார். இயேசுவே, இயேசுவே, இன்னைக்கு அவர் நாமத்தை அறிக்கை செய் மகளே. இயேசுவே. எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவே. இவ்வளவுதான் சத்தமா? இயேசுவே. நல்லா முழு பலத்தோட இயேசுவே. என் வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை இன்னைக்கு நான் மிதித்து நொறுக்க விரும்புகிறேன். இயேசுவே. என் வாழ்க்கைக்கு விரோதமாய் நிற்கிற குன்றுகளை நான் பதறாக்க விரும்புகிறேன். இயேசுவே. என் வாழ்க்கைக்கு விரோதமாய் நிற்கிற அரண்களை நிர்மூலமாக்க விரும்புகிறேன். இயேசுவே. இன்னைக்கு இயேசு என்று சொல்ல சொல்ல, இன்னைக்கு நீ வாயை திறந்து இயேசுன்னு சொல்ல சொல்ல, இன்னைக்கு உனக்கு முன்னாடி மலைகளை கர்த்தர் உடைக்கிறார். மகளே, உனக்கு முன்னாடி ஜெய கிறிஸ்து நடந்து செல்கிறார். இன்னைக்கு நீ இங்கிருந்து புறப்பட்டு போகிறதுக்குள்ளாக என் கர்த்தர் உன் வீட்டுக்குள் அற்புதம் செய்கிறார். என் கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையானவர்களை செய்வாராக. உன் வீடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா மறைவிடத்தின் ஆவிகளையும் எரிப்பாராக. என் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் கோணலானவர்களை செவ்வையாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை நிரப்பட்டும். நீ வாய்களை விரிவாய் தர மகளே. இன்னைக்கு நீ சத்தமிட்டு கூப்பிடு. யாரையும் நோக்கி பார்க்காத. இன்னைக்கு உனக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்தை நீ தான் சமபூமி ஆக்க போகிறாய். பெரிய பர்வதமே, நீ எனக்கு முன்னாடி சமபூமி ஆவாய். அபிஷேகத்தோடு வருகிறேன், தேவ வல்லமையோடு வருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். நீ தூஷித்த உன்னதமான தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். நீ எனக்கு முன்னாடி நாய் தான், நீ எனக்கு முன்னாடி சமபூமி தான், நீ எனக்கு முன்னாடி ஒன்றுமில்லதா. இன்னைக்கு அறிக்கை செய்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வல்லமையை ஊற்றுவாராக. அறிக்கை செய்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வல்லமையை ஊற்றுவாராக. அறிக்கை செய்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை எழுதுவாராக. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார்.
என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, அடையாளத்தோட குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசனா பாடிடுவே, நான் ஓசனா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.